தனிமையனை எரிக்குதே உன் நினைவும் வதைக்குதே சகியே. Hey, what's up guys, welcome to my channel. Alight motion application use பண்ணி இந்த மாதிரி broken glass water status எப்படி create பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சேனலை இன்னும் subscribe பண்ணலாம், subscribe பண்ணிக்கோங்க. Let's begin. Alight motion application water statusக்கு மட்டும் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு டீடைல்டாக ஒரு tutorial போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஃபர்ஸ்ட் Alight motion application ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட பேக்ரவுண்டை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த பேக்ரவுண்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபைலோட XML லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களோட ஆடியோ வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆட் பண்ண ஆடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ட்ரிம் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ட்ரிம் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் ஒரு புக் மார்க் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த டெக்ஸ்ட்லாம் வந்து எங்கே நம்ம ஆட் பண்ணுறதுன்னு கரெக்டாக தெரியும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இமேஜோட குவாலிட்டியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஜஸ்ட் உங்களோட பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் அண்ட் லைட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா -9க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கான்ட்ராஸ்ட் பார்த்தீங்கன்னா 9க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட இமேஜோட குவாலிட்டி இன்னும் அதிகமாக இருக்கும். அண்ட் இப்போ பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா கலர்ஸ் அண்ட் லைட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜோட கலரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ வியூ ஷிஃப்ட்டுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணாலே போதும், உங்களோட பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ உங்களுக்கு ப்ளூ கலர் வேணும்னா 170 டிகிரிக்கு இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த கலர் டோன் வந்துடும். அண்ட் தென் இப்போ பேக் வந்துடுங்க. நம்ம நெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ப்ரொசீஜரல் எஃபெக்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஸ்டார் ஃபீல்ட் எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா செகண்டாக ஃப்ளை ஃபார்வர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் அலைட் மோஷனோட அப்டேட்டட் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அவங்களே பண்ணி கொடுத்துருப்பாங்க, நம்ம ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக இருக்க கீ ஃப்ரேம்க்கு வந்துடுங்க. அண்ட் தென் இசட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா 2700க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் உங்களுக்கு அந்த பார்ட்டிக்கல் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் செகண்டாக ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு 1.16க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சைஸ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு 0.112க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபெதர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு 2.0க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களோட ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த பார்ட்டிக்கல் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் எஃபெக்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிலேட் எஃபெக்ட் இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை 65 டிகிரிக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட வீடியோ வந்து ப்ளே பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மேக்னிடியூட் வந்து 15க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ பேக் வந்துருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து broken கிளாஸோட இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உங்களோட சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் அண்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் உங்களுக்கு ஸ்க்ரீன் பிளெண்டிங் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பிளாக் ஸ்க்ரீனை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் தென் ஒப்பாசிட்டி ஆப்ஷன் இருக்கும், ஸோ அதை வந்து ஒரு 50 அரௌண்ட் அது மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட சாங்கோட ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் நம்ம முன்னாடியே பார்த்தீங்கன்னா புக் மார்க் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அது வரைக்கும் உங்களோட இமேஜை ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு உங்களோட broken கிளாஸ் இமேஜோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க.
அண்ட் தென் லாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு 5 செகண்ட்ஸ் ஆர் 6 செகண்ட்ஸ் முன்னாடி அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் முன்னாடி இருந்து உங்களோட இமேஜ் எப்படி இருந்ததோ அதே சைஸ்க்கே கொண்டு வந்துடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸிங் ஆட் பண்ணிக்கலாம். ஈஸிங் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கிராஃப் ஒன்று இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து முன்னாடிலேருந்து பின்னாடி லைட்டாக ஒரு புஷ் ஆகிற மாதிரி ஒன்று இருக்கும், அதுதான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஈஸிங்கில் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் சைஸ் வந்து கொஞ்சம் மூவ் ஆகிருக்கும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இன்னும் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணணுன்னா உங்களோட இமேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ கிளாஸ் இமேஜுக்கு நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா ஆட் எஃபெக்ட் இருக்கும். அண்ட் ஆஸ்லேட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து ஃப்ரண்ட்லேயே இருக்கும், ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 0 டிகிரிக்கு ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட கீ ஃப்ரேமை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் எண்டிங்க்கு வந்துட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு 74 டிகிரிக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு 0.64க்கு டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அது கீழே பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து 40க்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வேறு எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுமே நம்ம பண்ண தேவையில்ல. அப்படியே பேக் வந்துட்டு அங்கே ஒரு 3 டாட்ஸ் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண எஃபெக்டை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சிம்பிள் செலக்ட் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட லிரிக்ஸை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சென்டர் அலைன்மெண்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஃபாண்ட் நேம் பார்த்தீங்கன்னா வால்டோகிராஃப், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கலர் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு லைட் ஆஷ் கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து உங்களுக்கு கலர் பேனல் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அப்படியே மேலே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னும் அந்த கலரே வந்து லைட்டாக இருக்கும். ஸோ உங்களோட ஆஷ் கலர் வந்து லைட்டாக இருந்தாலே போதும். அண்ட் தென் இப்போ பேக் வந்துடுங்க. அண்ட் உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து ட்ராக் பண்ணிவிட்டு தென் புக் மார்க் எந்த அளவுக்கு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட டெக்ஸ்ட்டை சென்டர் கீழே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு மூவிங் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். நம்ம இமேஜுக்கு என்ன பண்ணுமோ அதே மாதிரி தான் உங்களோட டெக்ஸ்ட்டுக்கும் இப்போ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ வந்து உங்களோட இமேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எங்கெங்கெல்லாம் கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களோ அங்கெல்லாம் ஒரு புக் மார்க் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம புக் மார்க் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் அண்ட் உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா சேமாக மூவ் ஆகும். ஸோ எக்ஸாக்டாக கரெக்டாக இருக்கணுன்றதுக்காக நம்ம வந்து புக் மார்க் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் தென் இப்போ உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு உங்களோட கீ ஃப்ரேமை வந்து ஆட் பண்ணிவிட்டு உங்களோட டெக்ஸ்ட்டு சைஸை வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு புக் மார்க்கு போயிட்டு அங்கே ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு உங்களோட டெக்ஸ்ட்டு சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இமேஜுக்கு ஆட் பண்ண ஈஸிங் தான் இதுக்கும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஈஸிங் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் செகண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கிராஃப் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆஸ்லேட் எஃபெக்ட் ஆல்ரெடி வந்து காப்பி பண்ணியிருப்போம், ஸோ அதை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் அண்ட் உங்களோட டெக்ஸ்ட் ரெண்டுமே ஒரே மாதிரியே மூவ் ஆகும். அண்ட் இப்போ உங்களோட டெக்ஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எஃபெக்ட்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கும், அதில் ஆட் எஃபெக்ட் இருக்கும். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் அண்ட் லைட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேஸ் எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா லென்த் ஆப்ஷன் இருக்கும், அது உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த க்ளோ எஃபெக்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ பேக் வந்துருங்க. தென் ஆட் எஃபெக்ட் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒப்பாசிட்டி அண்ட் விசிபிலிட்டி ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேட் இன் அண்ட் ஃபேட் அவுட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபேட் இன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் ஃபேட் அவுட் வந்து ஒரு 40 அது மாதிரி டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க.
அண்ட் இப்போ பேக் வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட கிளாஸ் இமேஜை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு மூவிங் எஃபெக்ட் மாதிரி கொடுத்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டுக்கெலாம் நம்ம ஆட் பண்ணும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் டூப்ளிகேட் பண்ண இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் தேர்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியிருப்பீங்க, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் நீங்கள் இமேஜை வந்து டூப்ளிகேட் பண்ணிட்டு ப்ளே பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக ரெண்டாக ஆட் பண்ணியிருக்க மாதிரி தெரியும். கொஞ்சம் லைட்டாக ஃப்ளாஷ் அடிக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஜஸ்ட் உங்களோட டூப்ளிகேட் பண்ண இமேஜஸ் செலக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து லைட்டாக முன்னாடி கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 2 இமேஜுமே ஒரே இடத்துல இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இமேஜ் வந்து எங்கே இருக்கோ அதே மாதிரி செகண்ட் இமேஜ் வந்து ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2மே ஒரே இடத்துலையே இருக்கும். ஸோ நீங்கள் ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது இன்னும் கண்டினியூவாக வரும். உங்களுக்கு எந்த ஃப்ளாஷ் அடிக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப க்ளீனாக ப்ராப்பராக இருக்கும். அண்ட் தென் கொஞ்சோண்டு முன்னாடி ட்ராக் பண்ணியிருப்பீங்களே, அதை மட்டும் டெலீட் பண்ணிவிடுங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். அவங்களோட டெக்ஸ்ட்டை வந்து டூப்ளிகேட் பண்ணி அண்ட் தென் லிரிக்ஸை சேஞ்ச் பண்ணும். அண்ட் இதில் ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம்னு பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸ் இமேஜை வந்து கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணுறது தான். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறாலே போதும். உங்களுக்கு வந்து கண்டினியூவாக வரும். எந்த ஒரு ஃப்ளாஷு எதுவுமே இருக்காது. பார்க்கவே ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். உங்களோட டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கிளாஸ் இமேஜும் கரெக்டாக வந்து மூவ் ஆகும். ஏன்னா நம்ம ஐசோலேட் எஃபெக்ட் வந்து 2த்துக்குமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து நீங்கள் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிட்டாலே போதும், ரொம்ப பக்காவாக இருக்கும். அண்ட் தென் அலைட் மோஷன் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நிறைய டியூட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் இந்த சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்குமே வந்து லிரிக்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி கரெக்டாக இமேஜ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எல்லாத்தையுமே கரெக்டாக எடிட் பண்ணதுக்கப்புறமா அங்கே ஒரு ஆரோ மார்க் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி உங்களோட வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.